அதான் சிலம்பங்கலை. இதெல்லாமே நம்ம கிட்ட அப்படிதான் வருது. இதெல்லாம் முருகனுடைய காலகட்டத்தில் உருவாக்குறாரு. முருகன் தான் முதல் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுத்தவர். அவருடைய வழியில வரவங்க தான் போதி தர்மர் இவங்கலாம். இங்க பாருங்க, முருகன் தான் வந்து சாவுலின் டெம்பிள்ங்கிற கான்செப்டை உருவாக்கியிருக்காரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒண்ணு. அப்ப அதை போய் கத்துக்கிறதுக்கு போக வர, மலைகள்ல ஏற இறங்க, காவடி எடுக்கிற முறை தான் இன்னைக்கு சாவுலின் டெம்பிள் அவன் தண்ணி பாக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டு அந்த 30 சேம்பர் ஆஃப் சாவலின்லயும் அது ஒரு கலை. அதான் அது. அப்ப அதே தான் நான் சொல்றேன். இங்க தமிழர்களுடைய அந்த பழைய காலத்து போர்க்கலை முறைகள் தான் அது அப்படியே மாறுது. அப்ப தமிழர்களுடைய களரி பயிட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல டெவலப் பண்ணி வச்சுட்டு கொண்டு வந்தோம். நடுவில் என்ன நடக்குதுன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை வெள்ளக்காரன் ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் போனதுக்கு முக்கிய காரணமே வெள்ளக்காரங்க. தடப்பட்டானோ வெள்ளக்காரன் என்ன பண்ணா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குற எல்லா வாதியார்களையும் வெட்டுனான். கைகளை வெட்டினான், கால்களை வெட்டினான். ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு இதே இருக்கு. வளரி எறிகிறது இருக்குல்ல, அதை கத்துக் கொடுக்க கூடாதுன்னு வளரி எறிகிறவங்களோட கை எல்லாத்தையும் வெட்டினான். அதுக்கு தடை, சிலம்பத்துக்கு தடை, எல்லாம் என்னென்னதுக்கெல்லாம் தடை போடுறது, கலரி சொல்லிக் கொடுக்கறது தடை. இப்படி தடையெல்லாம் போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் எல்லாராலையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டு நிறைய வாத்தியார்கள் இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லிக் கொடுக்காம அப்படியே எதுக்கு வெள்ளக்காரங்க கூட வச்சு பிரச்சனை பண்ணிட்டு கை கால் போயிட்டு ஒன்று அப்படியே கொஞ்சமா குறைஞ்சு அப்புறம் யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள வெள்ளக்காரன் அடிக்கடி வந்துட்டு போக முடியாத சில இடங்களுக்குள்ள தான் அந்த கத்துக் கொடுக்குற முறைகள் அப்படியே தக்க வச்சு ரகசியமா கத்துக்கிட்டு தக்க வச்சு அப்ப ஃபுல் ஃபிளெஜ்டா கத்துக்கிறது எப்படி, ரகசியமா காட்டுக்குள்ள போய் எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில ரிசல்ட்ஸ் வராது. அப்ப அதை வந்து ஒரு ஹிடன் இதா போய் அதுக்கப்புறம் எல்லாரும் அதை கத்துக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சு அப்படியே டிஸ்இன்கிரேட் ஆகிட்டே போயிட்டு தமிழ் தேசிய அரசு அமையும் போது எல்லா ஸ்கூல்லையும் அது சொல்லி தரப்படும். ஸ்கூல்ல பிசிக்கல் ட்ரைனிங்ல கலரி பயிட்டு, அடிமுறை, அடிவரிசை எல்லாமே, சிலம்ப கலைகள் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படும் குழந்தைகளுக்கு. எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கப்படும்.